இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா போர்டு ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து போர்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணாங்க. ஸோ திரும்ப அதே போர்டு ப்ராப்ளம் வந்துடுமே, அவருமே புது போர்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா 61 மதர் போர்டு சூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 பிராண்டு நம்ம கிட்டே இருக்குது. நிறைய பிராண்டு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 பிராண்டு தான் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 பிராண்டில் எந்த மதர் போர்டு அவர் சூஸ் பண்ணார், எந்த மதர் போர்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு மதர் போர்டு வாங்க போகிறீங்க, இல்லை சிபியூவில் மதர் போர்டு மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ப்ராசர் ரேம் இது எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ் சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிடுவோம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. ஸோ இவர் மதர் போர்டு ப்ராப்ளம் ஆனதுனால புது மதர் போர்டு போகலான்னு சொல்லிட்டு இவர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்டெல்லில் 41 மதர் போர்டு. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் டூயல் கோர் ப்ராசஸரு, ரேமை பொறுத்த வரைக்கும் DDR2 2GB ரேம். ஸோ அவரே அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் அவருக்கு சூஸ் பண்ணது 61 மதர் போர்டு. இப்போ இருக்கிற கரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரியில் எடுக்கிறேன். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு டூயல் கோர் ப்ராசஸரும் நீங்கள் போக தேவையில்லை, இல்லை ஒரு 61 மதர் போர்டு கீழே போக தேவையில்லைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கான நீடு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு ரேம் எடுத்துகிட்டா இப்போதைக்கு கரண்டில் மினிமம் 4GB ரேமாச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். அதேமாரி தான் ப்ராசஸருக்கும் சரி, மதர் போர்டுக்கும் சரி. மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 61 மதர் போர்டாக எடுங்க. ஏன்னா அப்போ தான் i3, i5, i7 ப்ராசர் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதேமாரி ப்ராசரும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு i3 ப்ராசராவது எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷனோ செகண்ட் ஜென்ரேஷனோ மினிமம் ஒரு i3 ப்ராசராவது எடுத்துங்க. அப்போ தான் இப்போ இருக்கிற ப்ராசஸிங்கும் சரி, மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸும் சரி நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் ஒரு 3 மதர் போர்டு மட்டும் கவர் பண்ணிக்கிறோம். 3 பிராண்டு மட்டும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டோட 61 மதர் போர்டு, ஜெப்ரானிக்ஸோட 61 மதர் போர்டு, ஜிபியானோட 61 மதர் போர்டு. இந்த கன்சிஸ்டன்ட் 61 மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி தான். அதேமாதிரி இந்த 3 மதர் போர்ட்லையுமே காமனானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI போர்ட்டும் இருக்கும், இதில் VGA போர்ட்டும் இருக்கும். அதனால் VGA போர்ட் இல்லையே, இல்லை HDMI மேக்ஸிமம் VGA போர்ட் எல்லாத்துலேயுமே வந்துடும். HDMI போர்ட் இல்லையே அப்படின்ற கவலை உங்களுக்கு தேவையே இல்லை. 3த்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI போர்ட்டோடு வந்துடுது. நீங்கள் ஒரு மதர் போர்டு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் HDMI போர்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. 3 மதர் போர்டுலேயே பார்த்தீங்கன்னா மினிமம் 6 USB போர்ட்டு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. ஒரு சில மதர் போர்டில் இந்த PS2 போர்ட்டெலாம் கொடுப்பாங்க. PS2 போர்ட்டு இப்போ யூஸ் பண்ணுறது தேவையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா PS2 கீபோர்டோ PS2 மவுஸோ வரப்போகிறதில்ல, அதை யாரும் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. எல்லாருமே USBக்கு மாறியாச்சு. அதனால் மினிமம் ஒரு 6 USB போர்ட் இருக்கிற மதர் போர்டாக வாங்கிக்கிங்க. அது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 3 மதர் போர்ட்லேயுமே உங்களுக்கு NVMe சப்போர்ட் இருக்குது. எல்லாமே SATA SSD தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ மேக்ஸிமம் ஹார்ட் டிஸ்க்லேருந்து SSDக்கு மாட்டோம். SSDலையும் பார்த்தீங்கன்னா NVMe சப்போர்ட் பண்ணுமா, M.2 சப்போர்ட் பண்ணுமா, அப்படி சப்போர்ட் இருக்கிற மதர் போர்டை வாங்கிக்கிங்க. அது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த லெவலாக நீங்கள் அப்கிரேட் பண்ண சொல்ல பெஸ்ட்டாக இருக்கும். 3 மதர் போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 16GB வரைக்கும் சப்போர்ட்டபுள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா ஒவ்வொரு மதர் போர்டு ஸ்பெசிஃபிகேஷனாக போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்சிஸ்டனோட 61 மதர் போர்டு ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஜெப்ரானிக்ஸ் மதர் போர்டும் ஜிபியான் மதர் போர்டும் பார்ப்போம். இதில் DDR3 ரேம் சப்போர்ட் ஆகும். முன்ன சொன்னது போல இது ஒரு 3 இயர்ஸ் வாரண்டி மதர் போர்டு. HDMI போர்ட்டும் இருக்குது நமக்கு. இதில் மேக்ஸிமம் 16GB இருக்கும். 8+8 தான். ஓகேங்களா. ஒரே 16GB உங்களால் ஒரே ஸ்லாட்டில் போட முடியாது. 8+8 தான் உங்களால் போட முடியும். ஸோ இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் வாரண்டி. பிராண்டு தான் கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னுவாங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. மற்றபடி இது ஒரு பிராண்டட் மதர் போர்டு தான். கன்சிஸ்டன்ட் மதரோட 3 இயர்ஸ் வாரண்டியோட வித் HDMI போர்ட்டோட 6 USB போர்ட்டோட NVMe சப்போர்ட்டோட. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒரு மதர் போர்டு வாங்க போகிறீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கண்டிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்படி இருக்கிற மதர் போர்டாக செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயர் கழிச்சோ நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்ற சமயத்தில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸி அப்கிரேட். ஓகேங்களா. அதனால தான் லேப்டாப்லேருந்து டெஸ்க்டாப்பே வரும். ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கும், ஈஸியாக அப்கிரேட் பண்ண போகிற வரைக்கும். ஒரு அசம்பிள் CPU பெஸ்ட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அப்கிரேடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட H61 மதரோட NVMe. இந்த ஜெப்ரானிக்ஸ் பிராண்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸர் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஜெப்ரானிக்ஸ் பிராண்டு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கும். இதோட சப்போர்ட்டோட CPU பார்த்தீங்கன்னா i3, i5, i7. முன்ன சொன்னது போலே பார்த்தீங்கன்னா 61 மதர் போர்ட்லேருந்து உங்களுக்கு i3, i5, i7 எந்த ப்ராசர் வேணாலும் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் i3லேருந்து i5க்கு அப்கிரேட் பண்ணாலும் சரி, இல்லை i5லேருந்து i7க்கு அப்கிரேட் பண்ணாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்செட் இது 61 மதர் போர்டு தான். மெமரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் DDR3 ரேம் வந்து 16GB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். 8+8.
பயாஸை பொறுத்த வரைக்கும் இது EMI பயாஸு. போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு HDMI போர்ட் வந்துடுது, VGA போர்ட் வருது. பேசிக்கான எல்லா போர்ட்ஸுமே உங்களுக்கு இதில் அவைலபிள்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 2 இயர்ஸுக்கான 2 இயர்ஸ் வாரண்டி உள்ள மதர் போர்டு இது. இதில் உங்களுக்கு NVMe சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் NVMeக்கு ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே NVMe உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த மதர் போர்டு சப்போர்ட்டட். இந்த 3 மதர் போர்டுமே பார்த்தீங்கன்னா வித் வாரண்டியோட தான் வருது. ஒருவேளை வாரண்டி பில்லில் எதனா ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அது 2 இயர்ஸ் ஆனாலும் சரி, 3 இயர்ஸ் ஆனாலும் சரி. இந்த ஜெப்ரானிக்ஸ் மதர் போர்டோட ப்ரைஸை பார்த்துங்க. 4000 அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5000 வருது. நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மதர் போர்டு தேவைப்படுது, என்ன ப்ராசர், உங்களுக்கு ஒருவேளை CPU பில்டு தேவைப்பட்டாலும் சரி, எல்லா CPU பில்டுமே உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிபியானோட மதர் போர்டு. ஜிபியானோ அதே தான். கன்சிஸ்டண்ட்டும் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஜிபியானோ. ஜெப்ரானிக்ஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஜெப்ரானிக்ஸ் என்ற பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க. மற்ற இந்த பிராண்டு 2 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஜிபியான் மதர் போர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. 861 மதர் போர்டு சேம் கான்ஃபிகரேஷன் தான், சேம் டிக்டோ தான். ஓகேங்களா? இந்த 3 மதர் போர்டுமே பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷன், சேம் டிக்டோனே சொல்லலாம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கன்சிஸ்டன்ட் மதர் போர்டு மட்டும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி சப்போர்ட் பண்ணோம். மற்றபடி சேம் டிக்டோனே சொல்லலாம். இதோட சப்போர்ட்டோட CPU பார்த்தீங்க i3, i5, i7. மெமரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால் 2 8GB போட்டுக்க முடியும். i5 இன்டர்ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே HDMI போர்ட் இருக்குது, VGA போர்ட் இருக்குது, எல்லா USB போர்ட்டு. ஸோ மேக்ஸிமம் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. இதோட MRP பார்த்தீங்கன்னா 8900 ரூபாய். நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 4 SATA போர்ட் இருக்குது நமக்கு இதில். ஒரு NVMe ஸ்லாட்டும் உங்களுக்கு இருக்குது. PCI Express ஒரு ஸ்லாட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா NVMe ஸ்லாட்டும் நமக்கு இது இருக்குது. நீங்கள் NVMeயும் இந்த போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மதர் போர்டு எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மதர் போர்டு என்ன ப்ராசர் சப்போர்ட் பண்ணும், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகணும். இல்லை ஃபுல் அசம்பிள் CPUவாகவே அசம்பிள் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து டெக்னீஷியன்கிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துவாங்க. உங்கள் ப்ராசர் என்ன, உங்கள் நீடு என்ன, அதுக்கு சப்போர்ட்டான மதர் போர்டு எது, அதுக்கு சப்போர்ட்டான ரேம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பார்த்துவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு PC பில்டு தேவைப்பட்டது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற நீட்ஸில் ஒரு பெஸ்ட்டான CPU வந்து பில்ட் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா CPU தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காஞ்சிபுரத்தில் பொறுத்த வரைக்கும் ஆன்சைட் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். வித்தின் 1 ஹவரில் ஆன்சைட் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எதனா கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் தேவைப்பட்டாலும் சரி, கம்ப்யூட்டர் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.